என் அன்புக்குரியவர்களே, அன்பின் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் அற்புதங்களின் தேவன். வேதாகம காலத்தில் மட்டுமல்ல, இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கூட கடந்த நாட்களில் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். சிறிய தேவைகள், பெரிய தேவைகள், குடும்பத்தில் நடக்க வேண்டிய ஒரு திருமண காரியம், ஒரு பிள்ளை பாக்கியம், இவைகளுக்காய் நீங்கள் ஜெபித்தீர்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்தார். அது இயற்கையாய் நடந்தது போல நடந்தது. ஆகவே அது அற்புதமாய் உங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் எத்தனையோ பேருக்கு அப்படி இயற்கையாக இன்னும் நடக்காமல் இருக்கிறது. அவர்கள் அற்புதத்திற்காக இயங்குகிறார்கள். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் அற்புதத்தை எதிர்பார்க்கிற ஒரு நபராக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்காக ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரைவெளியாய் கடந்து போனார்கள். இந்த வேத வசனம் அற்புதமான ஒரு செய்தியை சொல்லுகிறது. யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. இஸ்ரவேலர் கடந்து கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டும். கடைசி ஒரு நிகழ்வு. இது நடக்கும் பொழுது கானானுக்குள் பிரவேசித்து விடுவார்கள். ஆனால் பிரவேசிப்பதற்கு முன்பதாக யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. இயற்கையாக முதியோர், சிறியோர், பெரியோர், வாலிபர்கள் எல்லாரும் அதன் வழியாய் நடந்து போக வாய்ப்பே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் கூட இவ்வளோ பெரிதாய் இந்த பிரச்சனை முன்னாக நிற்கிறதே, இவ்வளோ பெரிதாய் இந்த தடை என் வாழ்க்கையில் இருக்கிறதே, நான் இதை கடந்து போக வாய்ப்பே இல்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அற்புதங்களின் தேவன் இங்கே அற்புதத்தை நடப்பிக்க ஒரு வழிமுறையை சொன்னார். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்ல வேண்டும். உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்லுகிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் யோர்தான் வழி திறக்கும் என்று சொன்னார். அதன் பொருள் என்ன? உடன்படிக்கை பெட்டிக்குள் ஆண்டவருடைய வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தையை ஆசாரியர்கள் சுமந்து சென்றார்கள். வார்த்தையை விசுவாசத்தோடு சுமந்து சென்றவருடைய கால்கள் யோர்தானில் பட்ட மாத்திரத்தில் யோர்தான் வழி திறந்தது. ஆண்டவர் இவர்களுடைய முற்பிதாக்களை அற்புதமாய் வழி நடத்தினது பொழுது செங்கடல் வழி திறந்தது. அங்கே உலர்ந்த தரையின் வழியாய் கடந்து சென்றார்கள். இங்கே 2ஆம் விசை கர்த்தர் அதே அற்புதத்தை செய்கிறார். உலர்ந்த தரையின் வழியாய் கானானுக்குள் பிரவேசிக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, மூத்த தலைமுறையினருக்கு மட்டும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர் அல்ல, 2ஆம் தலைமுறையினருக்கும் தேவன் அற்புதங்களை செய்கிறவர். மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னாரே, அந்த தேவன் மோசேக்கு செய்த அற்புதத்தை போலத்தான் இந்த யோசுவாவுக்கும் அற்புதத்தை செய்தார். செங்கடல் திறந்தது போலத்தான் இங்கே யோர்தானும் வழி திறந்தது. எலியா அற்புதங்களை செய்ததை விட எலிசா 2 மடங்கு அற்புதங்களை செய்தார். அப்படி என்றால் உங்களுக்கும் ஆண்டவர் 2 அற்புதங்களை செய்ய ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் சுமந்து சூழ்நிலைகள் வழியாய் கடந்து செல்லுங்கள். கரையிலேயே நின்று கொண்டிருந்தால் தண்ணீரில் வழி பிறக்காது. இஸ்ரவேலர் கரையிலே நின்று கொண்டிருந்தால் கடலிலே வழி திறந்திருந்திருக்காது. அவர்கள் உள்ளே கடந்து சென்றார்கள், கடல் வழிவிட்டது, இங்கே நதி வழிவிடுகிறது. 2ஆம் தலைமுறையினருக்கு தேவன் இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் தகப்பன் தாய் காலத்தில் செய்தார் அல்லவா, உங்களுக்கும் செய்வார். உங்கள் முற்பிதாக்களுக்கு செய்தார் அல்லவா, உங்களுக்கும் செய்வார். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்தார் அல்லவா, இப்பொழுதும் செய்வார். இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரைவழியை கடந்து போனார்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கும் அற்புதத்தை செய்வார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் விலகும் என்று விசுவாசியுங்கள். கடந்து செல்லுவீர்கள் என்று நம்புங்கள். உலர்ந்த தரை பிறக்கும் என்று நம்புங்கள். கானானை சுதந்திரிப்பீர்கள் என்று விசுவாசியுங்கள். நிச்சயம் சுதந்திரிப்பீர்கள். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, நல்ல பிதாவே, எங்கள் முற்பிதாக்களுக்கு செய்த அற்புதங்களைப் போலவே அவருடைய பின் சந்ததியாகி எங்களுக்கும் நீர் அற்புதத்தை செய்ய போதுமானவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாய் ஆண்டவரே, யோர்தானை கடந்து செல்ல யோசுவாவின் தலைமையிலே சென்ற மக்களுக்கு அன்றைக்கு அற்புதம் செய்தது போலவே உங்க பிள்ளைங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே, வல்லமையுடையவர், மகிமையானவர்களை செய்ய உங்க நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை இருதயத்தில் சுமந்து செல்லுங்கள். உங்களுக்கு வழி பிறக்கும், அற்புதம் நடக்கும். இந்த நாள் ஒரு வெற்றி நாள். God bless you.